வணக்கம் நண்பர்களே. நான் உங்க எக்ஸல் வித் யார். நம்ம யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனல்ல எக்ஸல்ல இருக்கிற சக்தி வாய்ந்த ஃபங்க்ஷன்ஸை ரொம்ப எளிமையாகவும் நம்ம தமிழ்ல கத்துக்கிறதுக்கு நான் உங்களுக்கு உதவி பண்றேன். இன்னைக்கான தலைப்பு லேம்டா ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷன் இது என்ன? எப்படி இதை பயன்படுத்துறது? யாருக்கு இது தேவை? அப்படின்றத பத்தி முழுமையா பார்ப்போம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. லேம்டா ஃபங்க்ஷன். ஸோ லேம்டா ஃபங்க்ஷனோட சின்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா லேம்டா parameter 1 parameter 2 கண்டினியூஸாக எத்தனை பேராமீட்டர் அத்தனை போட்டுட்டு ஃபைனலாக calculations. ஸோ parameter 1 parameter 2 அப்படின்றது பார்த்தீங்கன்னா இதுதான் இன்புட் வேரியபிள்ஸ். ஸோ நான் என்ன வேணுமோ அதை நான் கொடுக்கறதுக்கு calculations. ஸோ எந்த இன்புட்டை வச்சு நான் calculate பண்ணி தரணும். இப்போ நான் சம்முன்னு போட்டு அங்கே சம் பண்ணி கொடுக்கணும், இல்லைனா என்னோட நம்பர் நான் எதை டிஃபைன் பண்ணினோ அந்த நம்பரை நான் கொடுக்கணும். ஸோ அதுதான் என்னோட இன்புட். எனக்கு இன்புட்டுக்கு ஏற்ற மாதிரி அந்த பேராமீட்டர் 1 2 எனக்கு எவாலுவேட் ஆகி எனக்கு calculate பண்ணி எனக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ அதுக்கு தான் இது யூஸ் பண்ணுறோம். ஸோ எக்ஸாம்பிள்ஸ்க்கு போகலாம். இங்கே நான் ஒரு 4 ஃபங்க்ஷன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். 4 எக்ஸாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ ஒன்று வித்தவுட் பேராமீட்டர்ஸில் எனக்கு ஃபிக்ஸ்டு வேல்யூ வச்சு எனக்கு எப்படி கொடுக்கறது. அப்புறம் எனக்கு ஸ்கொயர் பண்ணணும். நான் ஒரு நம்பர் கொடுத்துறேன், எனக்கு ஸ்கொயர் பண்ணி எனக்கு ஆன்சர் கொடு. அதுக்கப்புறமா 2 நம்பர் கொடுத்துட்றேன். நான் கொடுக்குற ஃபங்க்ஷனுக்கு நான் கொடுக்குற ஃபார்முலாவுக்கு எனக்கு ஏற்ற மாதிரி எனக்கு அவுட்புட் கொடு. இன்னொன்று இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணி போடுறது. ஸோ இந்த மாதிரி 4 எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ரொம்ப பேசிக்காக போகலாம். இங்கே பாருங்கள், 10 + 5. ஸோ இதுதான் எனக்கு வேணும், ஓகேங்களா? ஸோ 10 + 5 எவ்வளோ அப்படின்றத எனக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு லேம்டா போட்டுட்டேன்னா இப்போது 10 + 5. ஸோ இது A + B கான்செப்ட். இதை நான் போட்டுட்டு ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் விட்டுட்டேன்னா இந்த இதில் தான் எனக்கு இன்புட் வேல்யூ வரும். ஸோ இதை நான் ஆட் பண்ணி எனக்கு இந்த வேல்யூவை இந்த இதில் வந்து கொடு அப்படின்னு சொல்லுவேன். இப்போ நான் போட்டோன்னே 15 வரும் பாருங்கள், வந்துதா? அதே மாதிரி தான் இப்போ நான் ஸ்கொயர் பண்ணுறதுக்கும். ஸோ லேம்டா போட்டுட்டு நான் ஃபார்முலா டிஃபைன் பண்ணிடுறேன். x to the power of ஸ்கொயர் அப்படின்னு க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு என்ன வேல்யூ கொடுக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 7 கொடுக்குறேன். இப்போ எனக்கு 49 ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். வந்தது பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் 2 பேராமீட்டர் கொடுக்குறேன். இப்போ நான் சிங்கிள் பேராமீட்டர் 7 வச்சு மட்டும் நான் கொடுத்தேன். இப்போ நான் 2 பேராமீட்டர் வச்சு கொடுக்குறேன். நம்ம படித்த மாதிரி இந்த A + B ஹோல் ஸ்கொயர் மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ A, B 2 வேல்யூ கொடுத்துட்டேன். எனக்கு என்ன ஆகணும்? A + Bன்னு வரணும். ஸோ நான் கொடுக்குற இன்புட் நான் என்ன பண்ணுறேன்? 3, 5ன்னு கொடுக்குறேன். எனக்கு 8ன்னு ஆன்சர் வரணும். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? 2 பேராமீட்டர் கொடுத்து நானே அதுக்கு ஃபார்முலா டிஃபைன் பண்ணிடுறேன். ஏன்னு ஒன்று கொடுப்பேன், Bன்னு ஒன்று கொடுப்பேன். எனக்கு A + B எனக்கு கொடு. ஸோ இதுதான் அந்த A வேல்யூ, B வேல்யூ. ஸோ அந்த மாதிரி லேம்டாவில் எனக்கு ஏற்ற மாதிரி நான் டிஃபைன் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லேம்டா. இப்போ நான் ஒருத்தரோட ஸ்கோரை நான் கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போது எனக்கு நார்மலாக கேல்குலேஷன் வந்து இஃப் வச்சு தான் எடுக்கணும். நம்ம இங்கே இது ஆல்ரெடி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ இஃப் போட்டுட்டு ஸ்கோர் வந்து நமக்கு நார்மலாக 35 மார்க்ஸ் தானே. ஸோ பாஸ் பண்ணுறதுக்கு ஸோ 35 கொடுத்துட்றேன். ஸோ 35க்கு மேலே எடுத்துட்டா பாஸ்ன்னு வரணும், இல்லைன்னா ஃபெயிலுன்னு வந்துடணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சுதா? ஸோ ஃபெயில்னு வந்துடணும். ஸோ இதை நான் போட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு மார்க் என்ன கொடுக்குறேன்? நான் 40ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன். 40ன்னு கொடுத்து ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்? ஸோ ஃபெயில் போட்டுட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு திரும்ப ஒரு ஓப்பன் ப்ராக்கெட் போட்டு என்னோட இன்புட் நான் கொடுக்குறேன். 40ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம பார்த்தா மாதிரி லேம்டா எனக்கு என்ன வேணும்? ஸ்கோர் வேணும். ஸ்கோர் போட்டுட்டு இப்போ நம்ம இஃப் ஃபார்முலா தானே யூஸ் பண்ணுறோம். ஸோ இஃப் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கோர் போட்டுட்டு கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 35 இருந்தால் அவனுக்கு என்ன வேணும்? பாஸ்ன்னு வந்துடணும், இல்லைனா ஃபெயிலுன்னு வந்துடணும். ஸோ இல்லைனா ஃபெயில்னு வந்துடணும். ஸோ போட்டாச்சு. க்ளோஸ் ப்ராக்கெட் போட்டு இந்த ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இந்த ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இன்புட் என்ன வேணும்? நான் 40ன்னு கொடுத்து க்ளோஸ் பண்ணுறேன்.
ஸோ நம்ம இப்போ லேம்டா ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு ஸ்கோர், ஏன்னா பாஸ் ஆர் ஃபெயில்னோடனே நான் அதுக்கு வந்து ஸ்கோர்னு வச்சுக்கிறேன் அதோட சின்டாக்ஸை. ஸோ எனக்கு ஸ்கோர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 40 அப்படி 35 அப்படின்னு இருந்ததுன்னா எனக்கு பாஸ்ன்னு வந்துரு. 35 மேலே இருந்தால் பாஸ்ன்னு வந்துரு. அப்படி இல்லைன்னா ஃபெயிலுன்னு வந்துடு. ஸோ க்ளோஸ் பண்ணிக்கிறேன், 2 ப்ராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ நான் ஒரு 50 மார்க் கொடுக்குறேன். ஸோ எனக்கு பாஸ்ன்னு வந்துடுச்சு. சரி, இப்போ நான் 25ன்னு கொடுத்தா ஃபெயில். ஸோ நான் 50 கொடுத்தா பாஸ். ஸோ உங்களுக்கு புரியுதுங்களா? நான் வந்து இன்புட் வந்து 35ன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இங்கே மாறிக்கிட்டே இருக்கும் லேம்டா ஃபங்க்ஷன்ஸ். ஸோ இதுக்கு தான் இந்த லேம்டா ஃபங்க்ஷன். லேம்டா ஃபங்க்ஷனோட டிஸ்கிரிப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேம்டா ஃபங்க்ஷனால் கஸ்டம் ஃபங்க்ஷன்ஸை உருவாக்க முடியும். இப்போ நம்ம பண்ண பாருங்கள், எக்ஸ்ன்னு போட்டோம், அப்புறம் A+B போட்டோம், அதுக்கப்புறம் இஃப் யூஸ் பண்ணோம். ரிப்பீட்டட் ஃபார்முலாஸை ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணி நமக்கு எடுக்கும். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸை கிரியேட் செய்யலாம். VBAவே தேவையில்லை, நம்ம கொடுக்குறது தான் VBA. முன்பு ஒரு ஃபார்முலாவை மீண்டும் பயன்படுத்த எக்ஸல்ல VBA இல்லை மேக்ரோ இல்லைனா நேம்டு ரேஞ்சஸ் தான் வேண்டியிருக்கும். ஆனால் அது கொஞ்சம் சிக்கலான ப்ராசஸ். ஆனால் லேம்டானா ரொம்ப ஈஸி, நமக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். லேம்டா ஃபங்க்ஷன் ஏன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ரிப்பீட்டட் கேல்குலேஷன்ஸை கஸ்டம் ஃபங்க்ஷனாகவே சேவ் செஞ்சுக்கலாம். VBA மேக்ரோஸ் இல்லாமல் கஸ்டம் ஃபார்முலாஸை உருவாக்கலாம். டைனமிக் ரேவை ரொம்ப ஈஸியாக சப்போர்ட் பண்ணும். ஆனால் இதில் என்ன ஒரு லிமிடேஷன்னா, எக்ஸல் 365க்கும் 2021 யூசர்ஸ்க்கு தான் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்ற ஃபங்க்ஷனுக்கு யூஸ் பண்ண முடியாது. இதோட லிமிடேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா சொன்னது தான். 365 2021 மட்டும் தான் இது யூஸ் பண்ண முடியும். 19 16 இல்லை அதுக்கு பழைய இதில் யூஸ் பண்ண முடியாது. காம்ப்ளெக்ஸ் ஃபார்முலாவுக்கு டீபக் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். எல்லா காம்ப்ளெக்ஸ் ஃபங்க்ஷன் ஃபார்முலாஸும் இதில் யூஸ் பண்ண முடியாது. லேம்டா ஃபங்க்ஷனால் எக்ஸலில் கஸ்டம் ஃபார்முலாஸை கிரியேட் பண்ண முடியும். VBA எல்லாம் யூஸ் பண்ண முடியும். ரொம்ப சிம்பிளிஃபையாக இருக்கும். 365க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க இந்த ஃபங்க்ஷனை. இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எக்ஸலில் இன்னும் என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ அதையும் இந்த கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் எக்ஸல் எக்ஸ்பர்ட் ஆகணுமா? கண்டிப்பாக நம்ம எக்ஸல் வித் ஏஆரை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். அண்டில் தென் பை பை.